வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சித்திரை 1 ஏப்ரல் 14 இதுதான் நமக்கு தமிழ் புத்தாண்டு. இதுதான் நம்ம தமிழ் மாதத்திலே முதல் மாதம், சரிங்களா? அதனால் இப்போ தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக புத்தாண்டு டன். இது ஒன்று. இது வந்து ரொம்ப புனிதமான மாதங்க. நம்மளுக்கு தமிழ் புத்தாண்டு வருது, சித்திரை பௌர்ணமி வருது. பௌர்ணமியிலே ரொம்ப சிறப்பானது சித்திரை பௌர்ணமி. சித்திரை திருவிழா வருது. மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வருக்கு கல்யாணம் ஆனது சித்திரை திருவிழா. நிறைய நம்ம இப்போ உங்களுக்கு நிறைய பரிகாரங்களில் நம்ம கல்யாணம் ஆகிறதுக்கு கணவன் மனைவி ஒற்றுமைக்கெலாம் சொல்லுவோம். இதுக்கெல்லாம் பெஸ்ட்டு சித்திரை திருவிழா. சாமி முனிவர்கள் நம்ம சித்தர்களோட ஆசீர்வாதம் வேணும்னா சித்ரா பௌர்ணமி. கர்மா கழிக்கிறதுக்கு சித்திரகுப்தன் வழிபாட்டுக்கு இதுக்கெல்லாம் சித்ரா பௌர்ணமி. நியூ இயர் நம்மளுக்கு இருக்கவே இருக்குது. ஸோ இதெல்லாம் வர இந்த சிறப்பான மாதம். இந்த சிறப்பான மாதத்தில் நமக்கு எப்படிலாம் நல்லது நடக்க போகுது, என்னென்ன விஷயத்துலலாம் நல்லது நடக்க போகுது, அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும், எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கவனமாக இருக்கணும், அதுக்கு என்ன தெய்வ வழிபாடு, என்ன பரிகாரங்கள், அது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா உங்களுக்கு பார்த்துட்டு வர போகிறோம். துலாம் ராசி லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்குது? குரு பார்த்துட்ருக்காருங்க. டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது, சரிங்களா? நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் வின் ஆகும். இதில் நிறைய படிப்பாங்க இந்த ராசியில் இருக்கும். ஏன்னா இந்த ஜட்ஜஸ், அதுக்கப்புறம் சிஏ, இந்த பேங்கிங் சர்வீஸில் இருக்கவங்க, ஆடிட்டர்ஸ், அதுவும் இப்போ தான் உங்களுக்கு மார்ச்லாம் போச்சு, எல்லாம் ஆடிட்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருந்திருப்பாங்க துலாம் ராசிக்காரங்க லக்னக்காரங்க. சேல்ஸில் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா முக வசீகரம், பேசுறது நல்லா பேசுவாங்க. ஸோ சேல்ஸில் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு நிறைய தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சிஏலாம் இருந்தீங்கன்னா எக்கச்சக்கமாக படிச்சுட்டே இருக்கணும், நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கணும். இந்த மாதிரி நீங்கள் புது விஷயங்கள் எதுவும் ஒன்று ட்ரை பண்ணுறீங்க, அதுக்கு படிக்கணும், லைசன்ஸ் வாங்கணும்னா தாராளமாக ட்ரை பண்ணால் சூப்பராக ஒர்க் ஆகும். உங்களுக்கு இதுக்கான செலவுக்கான காசும் கையில் நிற்கும். கையில் காசு ஒன்றும் எல்லாமே நல்லபடியாக நிற்கும். ஃபேமிலியில் சந்தோஷம் இருக்கும். நீங்கள் ஆக்சுவலாக வெளியே ட்ராவலே பண்ணிட்டு வரலாம். வசதி வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் ஃப்ளைட்லேயே ட்ராவல் பண்ணிட்டு வரலாம், சரிங்களா? இது எப்படின்னா ரொம்ப சுகவாசிங்க, இல்லைன்னா ரொம்ப ஹைஜீன் பார்ப்பாங்க. கையில் காசு கம்மியாக இருந்தால் கூட நல்ல ஹோட்டலில் போய் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நல்லா சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. இவங்க எப்படின்னா ஒரு வண்டி வாங்கினாலும் புது வண்டியாக அழகாக ஒரு கிளாஸியாக வாங்கணும். வீடு கட்டுறது என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 லட்சத்தில் ஒரு சின்னதாக ஒன்று கட்ட போகிறீங்க, கிரவுண்டில் மட்டும் கட்ட போகிறீங்கன்னா இவங்க கூட 5 லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் அழகாக கட்டி கொடுத்துடுவாங்க. இந்த மாதிரி ரசனை உள்ளவங்க, நல்ல டேஸ்ட் இருக்கவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரங்க. இப்போ அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வீடு வாங்கிறதுக்கு, நகைகள் வாங்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கு அந்த பிராப்தம் இருக்கா, அதாவது பணம் போட்டால் வருமானத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ அங்கங்கே வார் அது இதுன்னு இருக்குது. மார்க்கெட் எங்கே எப்படி போகணுன்னே தெரியாமல் எல்லாம் அப்படி பேந்த முடிச்சுட்டு இருக்காங்க. அப்படி ஓடிட்டு இருக்க நிலமை. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. மற்றபடி ஸ்டாண்டர்டான இன்வெஸ்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் மெயினாக கல்யாணத்துக்கு ஏதாவது பார்க்குறீங்கன்னா கல்யாணம் நல்லபடியாக கைகூடும். யாராவது மகப்பேறு கட்ட முயற்சி பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக கைகூடும். என்னென்னா ஹெல்த்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஹெல்த்து ரொம்ப முக்கியம், சரிங்களா? முக்கியமாக இந்த துலாம் ராசியில் எப்படின்னா இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன், சுகர் வர்றது, இந்த பால் உறுப்பு சைடு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது, இந்த மாதிரி இருக்கும். அது எல்லாருக்குமே கிடையாது. அந்த ராசிகள் பொறுத்து அந்த காலபுருஷ தத்துவப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு இதெல்லாம் காட்டும். நீங்கள் உடம்பை ஒழுங்காக வச்சுட்டிங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது, சரிங்களா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா அந்தந்த டாக்டரை பார்க்கலாம். இல்லை ஆல்டர்னேட் தெரப்பிஸ் இருக்குது, நம்மளது ஃப்ளவர் மெடிசன்ஸ் இருக்குது, சித்தா இருக்குது. பார்த்துட்டு உடம்பை ரெடி பண்ணிட்டோன்னா சூப்பர். ஸோ உடம்பை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பிஸ்னஸ் அதே மாதிரி தான்.
நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் நல்லா வளரும். சரிங்களா? பிஸ்னஸ் ஏன்னா இதில் நிறைய பேர் இந்த பால் சம்மந்தமாக சில பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஃபினான்ஸ் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம். துணிகள் அப்பேரல்ஸ் சம்மந்தமாக அப்படின்ற பிஸ்னஸ் பண்ணலாம். பிஸ்னஸ் நல்லா வளரும். ப்ராஃபிட்டில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. தேவையில்லாத குழப்பங்கள் வரும். இப்போ கேதுலாம் இருக்கிறதுனால தேவையில்லாத குழப்பங்கள் வரும். நீங்கள் என்ன பெஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் ஆர்டர் எடுக்கிறீங்கன்னா முன்னாடி கிரெடிட் மாதிரி வாங்கி வச்சுக்கணும். இதுதான் விதியை மதியால் வெல்ற விஷயங்கள். சரிங்களா? நீங்கள் முன்னாடியே ஒரு கிரெடிட் மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பெருசாக நஷ்டம் வராமல் தப்பிச்சுக்கலாம். காசு வந்துச்சுன்னா சூப்பர், வரலைன்னா நஷ்டம் வராமல் தப்பிச்சுக்கலாம். இது ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷன். இதுதான் ப்ராக்டிக்கலாக நடக்கிற பரிகாரங்கள். இதை தாண்டினா குருமார்கள் வழிபாடு ரொம்ப நல்லது. ஏன்னா இது சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமிலாம் குருமார்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருக்கல்யாணம் பார்க்கறது நல்லது. இந்த சித்திரையில் வர முக்கியமான வழிபாடுகள்லாம் தாராளமாக பண்ணுங்கள். அம்பாள் வழிபாடோ லக்ஷ்மி வழிபாடோ, அதுவும் நீங்கள் சுவாதி நட்சத்திரமாலாம் இருந்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நார்மலாக நம்ம சொல்கிற வழிபாடுகள் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரைகளில் போய் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. சாமிக்கு இந்த பால் சம்பந்தமான நைவேத்தியங்கள் வைங்க. பால் சம்பந்தமான நைவேத்தியங்கள் வர மக்களுக்கும் அன்னதானம் பால் சம்பந்தமான அன்னதானங்கள்லாம் கொடுக்கக்கூடாது. ஒன்றும் வாழ்க்கையில் உங்களுக்கு சுபிக்ஷம் ஒன்றும் ரொம்ப நல்லாவே ஜாஸ்தியாக வளர்ந்துக்கிட்டே வருவாங்க. சரிங்களா? ஸோ நம்ம சொன்னது என்னென்னா, எல்லா பர்சனல் விஷயங்கள், பணம் கையில் தங்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட், பிஸ்னஸ் க்ரோத் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு தூக்கம் மட்டும் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா சனிக்கிழமை நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இல்லைன்னா தினம் தூங்கும்போது பாதத்தில் நல்லெண்ணெய் லைட்டாக தடவிட்டு, இல்லை முட்டிக்கீழே நல்லெண்ணெய் தடவிட்டு தூங்குங்க. தூக்கம்லாம் ரொம்ப நல்லாவே வரும். இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமையும். ஸோ நம்ம உங்கள் ராசிக்கு பொதுவாக ஓவரால் லைஃப் எப்படி இருக்கும், வேலை, பிஸ்னஸ், திருமணம், ஹெல்த்து, படிக்கிற குழந்தைங்க, வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் ஒரு ஓவராலாக உங்களுக்கு பார்த்துட்டோங்க. இப்போ 12 ராசி இருக்குது. ஒரு ராசிக்கு ஒரு 12 கோடி தமிழ் மக்களுக்கு ஒரு கோடி பேர் இருக்காங்க. எல்லோரும் பொதுவாக சொல்லியிருக்கோம். ஒவ்வொருத்தருடைய கட்டம் பொறுத்து நிறைய விஷயம் மாறும். சரிங்களா? இப்போ நான் சொன்னதே நிறைய பேர் ராசியை விட லக்னத்தை வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உங்கள் ராசின்னு சொல்லியிருக்கேன். உங்கள் ராசியை விட உங்கள் கட்டத்தில் லான்னு போட்டிருக்காங்க. அதான் உங்கள் லக்னம். அந்த லக்னத்தை வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள். ஒன்றும் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஏன்னா கேல்குலேஷன்லாம் மெயினாக லக்னம் வச்சு தான் பண்ணுவோம். இது உங்களுக்கு மேட்ச் ஆகுது, ஐயா எனக்கு இன்னும் சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்க லைஃப்பில் எனக்கு ஒன்றும் தெளிவு வேணும்னா என் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். இந்த ஜாதகம்ன்றது ஒரு ப்ரெடிக்ஷன். இதெல்லாம் நடக்கலாம்ன்ற ஒரு அனுகூலத்தை சொல்கிறோம். ஆனால் இது கூடவே தெய்வ வழிபாடுகள், இது கூடவே சில பயிற்சிகள் இருக்குது. விதைகள், தானியங்கள் மூலிமா பயிற்சிகள், ஃப்ளவர் மெடிசன், மலர்கள் மூலிமா. கோவில்கள் எல்லா இடத்துலையும் மலர்கள் தானே கொடுக்குறோம் சாமிக்கு. அது பின்னாடி நிறைய ஐதீகங்களும் நிறைய சயின்ஸும் இருக்குது. அந்த மலர்கள் மூலிமா நிறைய பரிகாரங்கள் சொல்கிறோம். இதெல்லாம் அந்தந்த கட்டத்தை பொறுத்து மாறும். வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள், அதை டீட்டெயிலாக சொல்கிறேன். இதை நம்ம நிறைய கிளாஸஸும் இதை பற்றி நடத்திட்டுருக்கோம். கிளாஸஸ்லையும் ஜாயின் பண்ணுங்கள். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண நம்ம இந்த நல்லதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறோம்ல, சில பேருக்கு தவறுச்சுன்னா அந்த கிரகநிலை சரியில்லைன்னு அர்த்தம். நீங்கள் அந்த கிரகநிலையை இந்த பயிற்சிகள் மூலிமா சரி பண்ண விதைகள் மூலமாக, கலர்கள் மூலிமா, இன்னும் ஆழமான தெய்வத்துடைய வழிமுறைகள் பின்பற்ற கிரகநிலைகள்லாம் சரியாகிட்டு வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் எல்லா சுபிக்ஷத்தோட வாழ டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.